இன்னைக்கு நாம வீடியோல மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காட்டு வழி பயணத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம மட்டும் இல்ல, ஏறக்குறைய எந்த யூடியூபருமே இந்த ரூட்ல டிராவல் பண்ணி வீடியோ போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா நாம ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பத்தனம்திட்டால இருந்து அச்சன் கோயில் வரைக்குமான காட்டு வழி பஸ் பயணத்தை தான் இன்றைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இதுக்கு நாம டைரக்டா பத்தனம்திட்டாலேருந்து அச்சன் கோயில் போக முடியாது. பத்தனம்திட்டாலேருந்து புனலூர் போயிட்டு புனலூர்லேருந்து அச்சன் கோயில் 2 ரூட் இருக்கு. இன்னைக்கு நாம போற ரூட்டு யாரும் போகாத ஒரு மிகப்பெரிய கொடுங்காட்டின் உள்ளார பூந்து தான் இந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ணி போக போறோம். யானைகள் காடுன்னு சொல்லக்கூடிய மிகவும் அபாயகரமான காட்டில் நாம போயிட்டு இதே ரூட்ல இரவு நாம திரும்பி ரிட்டர்ன் வர போறோம். அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு பத்தனம்திட்டா டு அச்சன் கோயில் போகணும். அதுவும் இந்த கொன்னி ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போகிறதுங்கிறது ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும். யானைகள் காடுன்னு சொல்லுவாங்க. மிகவும் அதிக அளவில் யானைகள் இருக்கும். மிகவும் ஆபத்தான காடு கூட. அங்கே போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்தனம்திட்டா டு குமுளி கெவி ஃபாரஸ்ட் வழியாக போகணும் அப்படிங்கிறதும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த 2 விஷயமும் இந்த ஒரே ட்ரிப்லேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பத்தனம்திட்டா வந்திருக்கோம். பத்தனம்திட்டா வந்துட்டு அங்கே ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் தான் பஸ்ஸு நமக்கு குமுளிக்கு இருக்குது. அதனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்தால் வசதியாக இருக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே நாம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாம் பத்தனம்திட்டாலேருந்து குமுளிக்கு கெவி ஃபாரஸ்ட் வழியாக போன அந்த அட்வென்ச்சரான பயணத்தை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பத்தனம்திட்டா டு அச்சன் கோயில், இதுவும் ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணம் தான். யாரும் இது வரைக்கும் போகாத, எனக்கு தெரிஞ்சு போகாத ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி நாம் பேருந்து பயணம் மேற்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தங்கியிருந்த ரூமை காமிச்சிடுறேன். இதுதான் நான் தங்கியிருந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டல் ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அதனால் ஈஸி அக்சஸ். இந்த எர்லி மார்னிங் நம்ம அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு இங்கே தங்கினா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஒரு 2 பேர் தங்குற மாதிரி ஒரு குயின் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க. 3 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம். இதை தவிர ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு எல்இடி டிவி, சேரு, கபோர்டு, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா வாஷ்ரூம் ரொம்பவே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம் அப்படின்னா நம்ம பெட்ரூம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி வாஷ்ரூமும் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறது தான். இது ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன்டு ப்ளஸ் அவங்களுக்கு சீலிங் ஃபேனும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நியூ ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ரொம்பவே புத்தம் புதுசாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குற இடம் எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ப்ராப்பர்ட்டி. அதுமாதிரி 24 hours ஹாட் வாட்டரும் உண்டு. எனி டைம் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் ரெஸ்டாரண்ட் கிடையாது. அதனால் நமக்கு சாப்பாடு லஞ்சுக்காக நான் வெளியில் போனோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வெளியில் நம்ம சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அச்சன் கோயில் கிளம்பிட்டோம். நாம் பத்தனம்திட்டாலேருந்து அச்சன் கோயில் போகிறதுக்கு டைரக்ட் பஸ் எதுவும் கிடையாது. நாம் அச்சன் கோயில் போகிறதுக்கு புனலூர் போயிட்டு புனலூர்லேருந்து தான் போகணும். பத்தனம்திட்டா டு புனலூருக்கு பஸ் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் புனலூர் போயிட்டீங்கன்னா புனலூர்லேருந்து 2 ரூட் வழியாக அச்சன் கோயிலுக்கு போகலாம். ஒன்று தென்காசி போயிட்டு தென்காசிலேருந்து வழியாக அச்சன் கோயில் போகிறது ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் பஸ் நிறையவே இருக்குது. அதில் நீங்கள் போகலாம். இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டு தான் மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு ரூட்டு. நிறைய யானைகள் ரோட்லேயே நிற்கக்கூடிய ரூட்டு. மிகவும் அபாயகரமான வழின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ரூட் வழியாக போகிறதா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ தான் சர்வீஸ் அச்சன் கோயிலுக்கு இருக்குது. அந்த புனலூர் டு அச்சன் கோயில் ரூட்டில். இப்போ நம்ம அந்த ரூட்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். பஸ்ஸு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணி இது எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ரூட் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் இப்போது புனலூர் பேருந்து நிலையம் வந்துட்டோம். புனலூர் பேருந்து நிலையத்தில் 4:30 மணிக்கு தான் அச்சன் கோயிலுக்கு நான் சொன்ன அந்த பர்டிகுலர் ரூட் வழியாக பேருந்து இருக்குது. நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி தான். அதனால் பக்கத்தில் எங்கேயாவது போய் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. அதனால் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அச்சன் கோயிலுக்கு நம்ம பயணத்தை தொடரலாம்.
ஃபாரஸ்ட் ரூட்டு, ரொம்ப த்ரில்லான ஒரு இது. சரி நம்ம போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சரி, டைம் வந்து ஒரு 4:15 ஆச்சு. பஸ்ஸை எங்கே மிஸ் பண்ணிட போகிறோம். இதுதான் லாஸ்ட் பஸ்ஸு அந்த ஊருக்கு. அப்புறம் இங்கே வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் திரும்பவும் நம்ம பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம். வந்து பேருந்தில் ஏறி உக்காந்தாச்சு. இங்கேருந்து அச்சன் கோயில் போகிறதுக்கு 63 ரூபா வந்து பஸ்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நம்மளுடைய இந்த அபாயகரமான பேருந்து பயணமும் புனலூர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி நம்ம அந்த அபாயகரமான ரூட்டுக்குள்ளார பயணம் மேற்கொள்ள போகிறோம். உங்களை மாதிரியே நானும் வந்து இந்த ரூட்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற அச்சன் கோயிலுக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது. அதாவது இங்கே ஐயப்பனோட மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குது. சபரிமலை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான கோயிலாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபேமஸான கோயில். உங்களால் சபரிமலை போக முடியலனா கூட இந்த கோயிலுக்கு, இந்த அச்சன் கோயிலுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த அச்சன் கோயில் வந்து விளங்கி வருது. அதாவது பஞ்சசாஸ்தாம்பாங்க. அதாவது ஐயப்பனோட 5 மிகவும் புகழ்பெற்ற கோயில்கள் இருக்குது. அதாவது குளத்துப்புழா, ஆரியங்காவு, சபரிமலை, அப்புறம் காந்தமலை. அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சன் கோயில், இந்த 5 இடங்களும் ஐயப்பனோட மிகவும் புகழ்பெற்ற பஞ்சசாஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு டைம் இருந்ததுன்னா கோயிலுக்குள்ளார போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம். அந்த கோயிலுக்குள்ளாரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அச்சன் கோயில் போகிற வழியில் இந்த காட்டு வழி பாதையில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான அடர்ந்த யானை காடுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி கிராமத்தில் மக்கள் வாழ்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊரில் பயணம் பண்ணி போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பீப்புள்ஸும் இந்த பஸ்ஸும் தான் மேக்ஸிமம் போகிறாங்க. வெளியூர் மக்கள் அச்சன் கோயில் அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரூட்டை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. தென்காசி வழியாக போகக்கூடிய அந்த மெயின் ரூட் வழியாக தான் மேக்ஸிமம் நிறைய பேர் போகிறாங்க. இது மிகவும் குறுகிய ஒரு வழி பாதையாக இருக்கிறனால 2 பேருந்துகள், பொதுவாகவே 2 வாகனங்கள் வந்தாலே மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பர்டிகுலராக இந்த மாதிரி பேருந்துகள் வந்ததுன்னா மாறுறதுக்கு இடமே கிடையாது. ஸோ அதனால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே பெரிய லெவலில் போக்குவரத்துகள் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சம்டைம் ஏதாவது வாகனங்கள் வந்ததுன்னா அங்கே சைடு கொடுக்கறதுக்கு அங்கே இடம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
பத்தனம்திட்டாலேருந்து புனலூர் வர்றதுக்கு நிறைய பஸ் இருக்குது. அதாவது தென்காசி டு திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு, இது மட்டும் இல்லாமல் வேறு சில பகுதிகளுக்கும் போகக்கூடிய பஸ் எல்லாமே வந்து இந்த ரூட்டில் போகிறதுனால டே நைட் வந்து பஸ்ஸஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நைட் டைமில் நைட் ஒரு 10 மணிக்கு மேலே ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர பஸ்ஸஸ் எனி டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே உள்ள டிரைவர், நம்ம போன பஸ்ஸோட டிரைவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து புனலூர்லேருந்து பத்தனம்திட்டா வரைக்கும். அதுமாரி புனலூர்லேருந்து அச்சன் கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 72 கிலோமீட்டர்கிட்ட வரும். ஸோ இந்த 72 கிலோமீட்டர் நம்ம போகிறதுல இன்சைடு ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் போல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அட்வென்ச்சரான ட்ராவலை விரும்பக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். பஸ்ஸில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளான காரில் கூட நீங்கள் இந்த ரூட்டில் வரலாம். நீங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும், அவ்வளோதான். ஏன்னா எனி டைம் வந்து யானைகள் வந்து இந்த இடத்துல குறுக்க நிற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். யானைகள் மட்டும் இல்லாமல் மற்ற வனவிலங்குகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரூட்டில் நிறையவே இருக்குது. பர்டிகுலராக புலியும் இந்த ரூட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னார். இது மாதிரி தான் ஒரு 10 days பேக் வந்து இந்த ரூட்டில் அவர் வரும்பொழுது, இப்போ நம்ம போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றோம் இல்லையா, இதுமாரி வரும்பொழுது புலி வந்து ரோட்டு மேலேயே போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்கும் இங்கே. பர்டிகுலராக யானைகளை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வந்தார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு இந்த ரூட்டில் இருந்த எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாகிட்டே இருந்தது. எப்படா இது ஏதாவது யானைகள் பார்க்க முடியுமா, நம்ம அச்சன் கோயில் போய் சேர்றதுக்கு முன்னாடி பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே போனோம். அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம போகிற வழியில் பார்க்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக இரவு நேரம் ஆகிடும் நம்ம திரும்பி வர்றதுக்கு, வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் வந்து யானைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, அதே எதிர்பார்ப்போடு தான் நம்மளுடையும் பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம். நாம் போனது மழைக்காலமாக இருந்ததுனால மழையை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காடே பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி மான்சூன் டயத்துலையோ இல்லை மழைக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லையோ நாம் இந்த மாதிரி காடுகளில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நம்ம ரசித்தபடியே நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். இதுவே நம்ம சம்மரில் போகும்பொழுது இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் வறட்சியாகவே இருக்கும். அது நிறைய இடத்துல வந்து சம்மர் காலத்தில் குறிப்பாக வந்து காடுகளில் நம்ம போகும்பொழுது வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும், இலைகளே இல்லாமல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாரி டயத்தில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்ட்டு. இந்த காடுகளில் பயணம் மேற்கொள்ளும் போது நாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்தோம். அது என்னென்னா, காடுகளில் ஒரு அடர்ந்த காடுகளில் பயணம் போகிறோம். இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் வருது, திரும்பவும் ஒரு அடர்ந்த காடுகள் வருது, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கிராமம் வருது. இந்த மாதிரி மாறி 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 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே உள்ள கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வனவிலங்குகளால் எதுவும் பிரச்சனைகள் எதுவும் வராதா அப்படின்னு நான் டிரைவர்கிட்ட கேட்டப்ப, கண்டிப்பாக வரும், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பழகி தான் இந்த ஊரில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே உள்ள தேக்கு மரங்கள் வந்து அடர்த்தியாக அதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த தேக்கு மர காடுகளுக்கு நடுவே நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதோட அழகே வந்து வேறு மாதிரி இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அடர்ந்த ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம போனோம்னா நம்ம மனநிலைமை எப்படி ஒரு த்ரில்லாக இருக்குமோ அப்படி ஒரு பதட்டத்தோட மனநிலைமையோடு தான் நாம் அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போகும்பொழுது பகலில் போகும்பொழுதே நமக்கு இப்படி இருக்கு, இரவில் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த காடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சிட்டே தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த காடில் போகும்பொழுது பெரிய லெவலில் வாகன போக்குவரத்தை நம்மளால் பார்க்கவே முடியல. அப்பப்போ ஏதாவது 1-2 வாகனங்கள் தான் வந்துட்டு போகுது. ஸோ அதனால் இரவு நேரத்தில் சுத்தமாக அதுவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு இருந்துச்சு. நம்ம பயணத்தோட பெரும்பாலான பகுதியில் வந்து நம்ம பயணம் பண்ணக்கூடிய சாலைக்கு இடது பக்கம் வந்து நம்மளை ஒட்டினாப்பில் ஆறுகளும் வந்து நம்ம கூடயே சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தது. ஏற்கனவே வந்து இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டே போகிறதே வந்து நமக்கு வேறு மாதிரி அனுபவத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறுகளும் கூட சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும்பொழுது உண்மையாகவே நமக்கு வேறு மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது. பொதுவாகவே மழைக்காலத்தில் காடுகளில் பயணம் மேற்கொள்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்னென்னா, அங்கே காணப்படக்கூடிய அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு இதமாக இருக்கும். ஸோ இதை நான் விரும்பியே வந்து மழைக்காலங்களில் இந்த மாதிரி காடுகளில் பயணம் மேற்கொள்கிறத நான் ரொம்பவே விரும்புவேன். அதுவும் இந்த மாதிரி நம்ம கூடவே ஒரு ஆறும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுதுங்கிறப்ப அதோட அழகு பல மடங்கு ஆயிருக்கும். ஸோ நீங்களே வந்து கற்பனை பண்ணி பார்த்துங்க, நீங்கள் ரியலாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் பெரிய லெவலில் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த மாதிரி சாலைகளில் ஆற்ற ஒட்டினாப்பில் நாம் ஒரு பயணம் இந்த மாதிரி ஒரு பேருந்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும். அதுவும் நமக்கு இது யானைக்காடு அப்படிங்கிறதும் அடிக்கடி நம்ம ஞாபகத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதையும் நம்ம நினச்சிட்டு ஈவினிங் டயத்தில், பொதுவாக ஈவினிங் டயத்தில் விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே போகிறோம். திரும்பி வரும்பொழுது என்ன மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் அப்பப்போ வந்துட்டு போகுது. கண்டிப்பாக நீங்கள் காடுகளில் பயணம் மேற்கொள்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பேருந்து பயணத்துக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் உடனே நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் தான் இந்த புனலூர் டு அச்சங்கோயில் ஃபாரஸ்ட் ரூட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது இது எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டது இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஒரு வழியாக நாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டு வழி பயணத்தோட இறுதியில் நாம் அச்சன் கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம். இதுதான் அச்சன் கோயிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஐயப்பன் கோயில். எப்படி வந்து 18 படி ஏறி சபரிமலைக்கு போவோமோ அதே மாதிரி இங்கேயும் 18 படி ஏறி உள்ளுக்குள்ளார ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம போகணும். உள்ளுக்குள்ளார நம்ம போய் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால
நான் வெளியில் இருந்தபடியே இந்த கோயிலை காமிக்கிறேன். நீங்கள் இங்கே இருந்தபடியே பார்த்துக்குங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நான் இது வரைக்கும் சபரிமலைக்கு போனது கிடையாது லைஃப்பில். ஸோ சபரிமலைக்கு பதிலாக இந்த அச்சன் கோயிலுக்கு இன்றைக்கி நாம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வெளியில் இருந்தபடியே நம்ம சாமி கும்பிட்டோம். ஏன்னா பஸ் எடுத்துட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளார என்னால் பெரிய லெவலில் போக முடியல. அதனால் வெளியில் இருந்தபடியே சாமியை கும்பிட்டுட்டு நம்மளுடைய இரவு பயணம் வேறு நான் நினச்சிட்டே இருந்தேன், அது எந்த மாதிரி அனுபவமாக நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்மளுடைய இரவு பயணத்தையும் நாம் இதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். நாம் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப பஸ்ஸுக்கு வர்றதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா செம மழை பிடிச்சிக்கிச்சு. நாம் அந்த மழையில் நனைஞ்சிட்டே தான் ஒடியாந்து பஸ்ஸில் ஏறினோம். ஸோ அந்த மாதிரி திரும்ப ரிட்டன் நம்ம வரும்பொழுதும் ஃபுல்லாக ஒரு ஹெவி ரெயின் இருந்துகிட்டே இருந்தது. நாம் பொதுவாக இது மாதிரி காடுகளில் போகும்பொழுது மழை அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா அனிமல்ஸ் ஜாஸ்தி மூமெண்ட் இருக்காது, நம்ம அனிமல்ஸை ஜாஸ்தி பார்க்க முடியாது. ஸோ அதுவே எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. ஏன்னா இரவு நேரத்தில் திரும்பி ரிட்டன் வரும்பொழுது யானைகள் ஏதாவது வரலாம், யானை, புலி, இது மாதிரி எந்த மிருகம் வேணாலும் வரலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, போன வாட்டி இந்த ரூட்டில் திரும்பி ரிட்டன் போயிட்டு இருக்கும் பொழுது புலி ரோட்லேயே நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நானும் சரி திரும்ப வரும்போது கண்டிப்பாக புலியை பார்க்க முடியுதோ ஒரு யானையாவது பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இரவு நேரங்கிறதுனால நம்மளால் சைடில் ஏதாவது நின்னா கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மழையும் ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் அனிமல் சைட்டிங்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக உள்ளது தான். இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கையை விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஏதாவது வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தோம். காத்திருந்த நம்மளோட நம்பிக்கை வீண் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம போய் திரும்ப புனலூர் போகிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான அனிமல்ஸையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காடுகளில் பயணம் மேற்கொண்ட அனுபவமும் இரவு நேரத்தில் அதில் திரும்பி வந்த அனுபவமும் உண்மையில் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. இதே மாதிரி அனுபவத்தை நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு காணொளியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.